10th இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ஸ் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஈஸி லெவல் ப்ளஸ் இன்டர்வியூவில் கேட்ட ப்ராப்ளமும் கூட. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, given an integer array nums, return true if any value appears at least twice in the array and return false if every element is distinct அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இப்போ இதில் உங்களுக்கு டூப்ளிகேட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. 1 வந்துட்டு 2 டைம் வந்திருக்கு, அது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அது டூப்ளிகேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி ரிப்பீட் ஆகுற மாதிரி நம்பர்ஸ் ஏதாச்சும் அந்த அரேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரணும். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளையும் காமிச்சிருக்காங்க, அவுட்புட் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்பீட் ஆகவே கிடையாது. அப்படி எல்லாமே யூனிக்காக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் வரணும். ஸோ பிகாஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்றனால. இதே வந்து எக்ஸாம்பிள் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து 1 3 அதெல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா நம்ம வந்து கோட் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து இது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அவுட்டர் ஃபார் லூப் போடணும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளார ஒரு இன்னர் ஃபார் லூப் போடணும். அவுட்டர் ஃபார் லூப்புடைய வேலை வந்து என்னென்னா, அந்த அரே இருக்குல்ல, அந்த அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அரேயோட கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஜேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ஒரு இன்னர் லூப் வந்து இந்த ith இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த அரேக்குள்ளே உள்ள வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இருக்குல்ல, அது கூட சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நம்மளோட 2 லூப் பண்ண போகிற வேலை. இஃப் சப்போஸ் சேமாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி டூப்ளிகேட் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம டூப்ளிகேட் இருந்தால் ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். அப்படி சேமாக எதுவுமே கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஐன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் போகும். அப்போ கடைசி இண்டெக்ஸ் வரைக்குமே ரிப்பீட்டே இல்லை, எதுவுமே வந்து சேமாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் போட்டுடலாம். இதுதான் வந்து அவுட்டர் ஃபார் லூப். ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் நம்மளோட அரேயில். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. அரேயோட நேம் வந்து நம்ஸ். ஸோ ஐ இஸ் லெஸ் தேன் நம்ஸ் டாட் லெங்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா ஐ வந்து ப்ளஸ் ஆகணும் கடைசி வரைக்கும். அந்த ஃபார் லூப்குள்ளே ஒரு இன்னர் ஃபார் லூப். இதில் வந்து ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ஜேயுமே பார்த்திங்கன்னா சப்சீக்வெண்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட தான் வந்து ஐயோட சப்சீக்வெண்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட தான் வந்து செக் பண்ண போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜே வந்துட்டு ஐ + 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்கும், இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 1 அப்படின்ட்டு காட்டும். ஐ 0th இண்டெக்ஸில் வந்து 1 தான் இருக்கு இல்லையா. அப்போ ஜே வந்து எது கூட வந்து அந்த 1 வந்து சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா ஐக்கு அடுத்து உள்ள எலிமெண்ட் கூட தான் செக் பண்ணும். ஆப்வியஸ்லி ஐ வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு அடுத்து உள்ள எலிமெண்ட் கூட அது செக் பண்ணும். அதனால என்ன பண்ணுறேன்னா, ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ + 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து உள்ள எலிமெண்ட்ஸ் கூட தான் அது சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ இன்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ + 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இது வந்து எங்கே வரலும் போகணும் அப்படின்னா, அதுவுமே வந்து நம்ஸ் டாட் லெங்க்த்து எண்டு வரைக்கும் தானே போகும். ஸோ ஜே இஸ் லெஸ் தேன் நம்ஸ் டாட் லெங்க்த்து. இந்த நம்ஸ் அப்படின்ற அரேயோட எண்டு வரைக்குமே ஜேவும் போய்கிட்டே இருக்கும். ஐயும் அங்கே வரலாம் தான், எண்டு வரைக்கும் தான் போகும். ஜேயோட வேலை என்னென்னா ஐக்கு அடுத்து உள்ள எலிமெண்ட் வந்து ஐயோட சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் ஜேயோட வேலை. மீன்ஸ் அடுத்த எலிமெண்ட் மட்டும் இல்லை, கடைசி வரைக்குமே அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ன்னு சொன்னேன்ல, 0th இண்டெக்ஸில் அப்படி ஐ இருக்குன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஜே இருக்கும். அப்போது இது கூட வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஜே வந்து அடுத்து 3 இருக்கிற இடத்துக்கு போகும், விச் மீன்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் 4 இருக்கிற இடத்துக்கு போகும். அப்படியே வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட எல்லாமே வந்து சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஜேயோட வேலை, அதாவது நம்மளோட இன்னர் லூப் பண்ண போகிற வேலை. இது போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இந்த இஃப் கண்டிஷனோட வேலை தான் நம்ம வந்து அந்த நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா நம்ஸ் அப்படின்ற அரேயில் ith இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் நம்ஸ் ஆஃப் ஐ. அது ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
ஸோ நம்ஸ் அப்படின்ற அரேல jth இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது கூட இது ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்படி சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். அதனால் we should return true. அதுதான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ட்ரூ வந்து போட்டாச்சு. அது மாதிரி இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நோ டூப்ளிகேட்ஸ் ஃபவுண்ட்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே கரெக்டாக போட்டோம்னு தான் நினைக்கிறேன். இன்ட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் கூட, நம்ம வந்து எரர்ஸே இல்லாமல் ஃபுல்லாக கோட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து கம்பெனி இன்டர்வியூஸ்லேயும் எரர்ஸ் வந்தால் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணும்போதே நீங்கள் வந்து எரர்ஸ்லாம் பார்த்துட்டு ரன் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் வந்ததுனாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எல்லா கேசஸ்க்குமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். சப்போஸிங் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லீட் கோட்லேயே நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் பார்த்து வச்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்து அந்த மாதிரி ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன். பாய்.